சிறகடிக்க ஆசை பிரமு மீனா எப்படியோ சிந்தாமணிக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்து அவங்களுக்கு வர வேண்டிய மொத்த அமௌண்ட்டுமே வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி விஷயம் கால் பண்ணிச்ச இப்படி நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லா விஷயங்களுமே நடந்துருச்சுன்றாங்க. உங்களாலேயே அவளை தோக்கடிக்க முடியலையா? தோக்கடிக்கிற நேரத்துல தான் உங்க மருமக வச்சு இப்படி பண்ணிட்டாலே மீனான்றாங்க. இங்க பாருங்க விஜய் மேடம், நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க மருமக மீனா லேசுப்பட்டவே இல்லை. அவ செம இதாதான் இருக்கா. ஆனாலையும் இந்த சிந்தாமணி யாருன்னு தெரியாது என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கண்டிப்பா நான் கத்து கொடுத்தே ஆக வேண்டாங்க. என்னுடைய வழியில இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருந்துருவாளா, இல்ல நான் தான் அவளை சந்தோஷமா இருக்க விட்டுருவேனான்றாங்க. கண்டிப்பா நான் அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகவேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. மீனா ஒரு சமயத்துல எனக்கு டிஸ்டர்பா இருக்க போட்டு தலையிலான்னு கூட நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. ஐயோ அவன் புருஷன் இதெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சா அவன் என்ன விட மாட்டாங்க, எங்க வீட்டுக்காரே கூட என்ன விட மாட்டாங்க. உங்களுடைய இது உங்க சகவாசம், நான் அதுல தலையிடல. ஆனா என்ன பண்ணாலும் அதுல உங்களுக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி தானே சொல்ல வரீங்க. சரி சரி ஓகே, அடுத்த கட்டத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி போன் வைக்கிறாங்க. விஜயா பேசிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அண்ணாமலை இருக்காங்க. அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் அதுவாங்க, இது மாதிரி டான்ஸ் கிளாஸ்க்கு வரவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்ல ஏதோ பேசிட்டு இருந்தியே, ஒன்னு ரெண்டு காதுல விழுந்துச்சு, என்ன பேசிட்டு இருந்தோடனே விஜயா ஐயோ முழுசா கேட்கல, ஒன்னு ரெண்டு தானே கேட்டிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. சமாளிச்சு அமைச்சிட்டு அப்பா தப்பிச்சோம், இந்த மனுஷன் மட்டும் கேட்டிருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப பயந்து போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.